நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் குழந்தைய வந்து பார்த்தேன். அந்த பையன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத பையன். அந்த பையனுடைய பழக்கவழக்கங்கள் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப அருமையா இருக்கும். அவன் வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா கேரட்ட மட்டும் தான் ஸ்நாக்ஸா எடுத்து சாப்பிடுவான். ஏதாவட்டு வந்து ஜங்க் ஃபுட் ஏதாவட்டு குடுத்தோம் அப்டின்னா, நோ சொல்லிடுவான். ஸோ, அப்போ அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன், இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு சொல்லி. அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த மாரி அவங்கள வளர்த்துட்டாங்களாம். ஸோ, இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே ஒரு குழந்தை வீட்ல பொறக்கும்போது, அந்த குழந்தைக்கு நம்ம வீட்ல என்ன லாங்குவேஜ் பேசுவோம், என்ன வந்து நம்ம செய்வோமோ, அத அப்சர்வ் பண்ணிட்டு, அதே மாரி அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ்ல வந்து பேச ஆரம்பிக்கும். சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஷோ ஆஃப்காக என் பையன் இந்த பிராண்ட் பிஸ்கட் தான் சாப்பிடுவான், இந்த குர்குரே தான் சாப்பிடுவான், ஆல்வேஸ் வந்து அவனுக்கு ஜங்க் ஃபுட் இருந்துட்டே தான் இருக்கும். அவன் எப்பவுமே ஸ்டபான் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருவாங்க. அந்த குழந்தை ஸ்டபான் கேரக்டர் இல்லனாலும், அவங்க அந்த மாரி சொல்றதுனால அது ஸ்டபானாவே மாறிடும். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, "த வே வி ஸ்பீக் டூ ஆர் சில்ட்ரன், இட்ஸ் பிகேம் தேர் இன்னர் வாய்ஸ்." நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுங்க, நல்லபடியா வளர்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.